தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாகை அடுத்த பாப்பாக்கோவில் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் படித்த மாணவன் கல்லூரி வளாகத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி மாணவ அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பார்த்திபன், மாணவர்களின் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது? முழு கள நிலவரங்கள் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் திருவாரூர் மாவட்டம் கம்பர் தெருவை சேர்ந்த சபரீசன் என்ற மாணவர் பிசியோதெரபி படித்து வந்தார். இந்த நிலையில நேற்று கல்லூரியில் 4வது மாடியில் இருந்து சபரீஸ்வரன் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து உடனடியாக உயிருக்கு போராடிய மாணவர் சபரீஸ்வரனை மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனில்லாமல் சபரீஸ்வரன் உயிரிழந்தார். சபரீஸ்வரன் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரியில் மாணவர் உயிரிழந்ததில் என்ன, அதாவது சந்தேகம், மாணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் SFI மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த மாணவர் அமைப்பினர் கல்லூரி நிர்வாகத்திடம் முறையிடுவதற்காக சென்ற பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கும் மாணவர் அமைப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து இவர்களை கல்லூரி உள்ளே அனுமதிக்காததால் அந்த மாணவர் அமைப்பினர் உடனடியாக வேளாங்கண்ணி பாப்பாக்கோவில் சாலையில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நாகப்பட்டினம் வட்டாட்சியர் இந்த உயிரிழப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது கல்லூரி முழுவதும் CCTV அமைக்கப்பட்டிருப்பதால் அதனை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என பெற்றோர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட வட்டாட்சியர் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். தற்காலிகமாக இந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதுனால் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. பத்மநாதன், போராட்டக்கள காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்திபன்.